ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகின் மிக ஏழ்மையான நாடு எது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள சிறிய நாடு தான் புரூண்டி. இங்க தான் உலகின் மிக ஏழ்மையான மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நாட்டுல மக்கள் வாழும் சூழலை பார்த்தா வறுமை எவ்வளவு கொடியது அப்படின்றத நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாட்டிற்குமே வறுமை ஒரு பெரிய பிரச்சனையா தான் காணப்படுது. மேலும் உலகின் பல நாடுகள் அதனுடன் போராடி தான் வராங்க. உலகின் வளர்ந்த பணக்கார நாடுகள்ல இருக்கும் மக்கள் வறுமை என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. வறுமையின் வலியை புரிந்து கொள்ள புரூண்டியின் நிலையை நாம் பார்க்க வேண்டும். உலகத்தின் ஏழை நாடுகள்ல புரூண்டி முதலிடம் வகிக்குது. இந்த நாட்டோடைய மக்கள் தொகை சுமார் 12 மில்லியன், அதாவது 1,20,00,000. இதுல சுமார் 85% மேலான மக்கள் மிக கடுமையான வறுமையில வாடுகிறார்கள். புரூண்டி என்ற இந்த நாட்டுல பெரும்பாலான மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாய நம்பி இருக்கு. இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்துல உயிரினங்களை உலகம் தேடுது. அதே வேளையில பூமியில இந்த நாட்டுல வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் மக்களுக்கு கிடைக்கவில்லை. முந்தைய காலகட்டத்துல பிரிட்டனும் அமெரிக்காவும் இந்த நாட்டை ஆண்டன. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது பொருளாதார நிலையில மிகவும் நன்றாதான் இருந்தது. ஆனால் 1996 ஆண்டு முதல் நிலைமை மோசமாகி கொண்டே வந்தது. 96 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை நடந்த பெரும் இனக்கலவரம் மில்லியன் கணக்கான மக்களுடைய உயிரை கொன்றது. அதோடு அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் நாசமாக்கியது. மெல்ல மெல்ல இந்த நாடு பொருளாதாரத்துல பின்தங்கி உலகின் ஏழ்மையான நாடுகளின் பட்டியல்ல முதலிடத்திற்கு வந்தது. புரூண்டியை தவிர மடகாஸ்கர், சோமாலியா மற்றும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு உள்ளிட்ட பல நாடுகள் வறுமையுடன் போராடிக்கிட்டு தான் வருது. இணையதள தகவலின்படி இந்நாட்டு மக்களுடைய ஆண்டு வருமானம் $180, அதாவது 14,000 ரூபாய் மட்டும்தான். இங்க 3 பேரில் ஒருவர் வேலை இல்லாமல் நாள் முழுவதும் உழைத்தாலும் தினமும் 50 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத நிலையில் உள்ளது. ஐக்கிய நாடுகள் மற்றும் பிற அமைப்புகள் உலகெங்கிலும் உள்ள பல ஏழை நாடுகளின் முன்னேற்றத்திற்காக பல வகையான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு தான் வராங்க. இருந்த போதிலும் புரூண்டி உட்பட உலகின் பல நாடுகளின் நிலைமை முன்னேற்றமடையவில்லை என்பதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.